Taste the Daily. தமிழகத்தில் கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவு கட்டி மக்களாட்சியை மலர வைக்கும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தின் 7வது நாள் எழுச்சி பயணம். அரியலூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதி விவசாய சங்க பிரதிநிதிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சந்திப்பு. விடிய அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் படும் துயரங்களை புரட்சித் தமிழரிடம் எடுத்துக் கூறிய விவசாய பிரதிநிதிகள். நெல் கரும்புக்கு போதுமான விலை இல்லை எனவும் பூச்சி தாக்குதல் அதிகமாக உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளரிடம் விவசாயிகள் வேதனை. அதிமுக ஆட்சி அமைந்ததும் விவசாயிகளின் குறைகள் தீர்க்கப்படும் என புரட்சித் தமிழர் திட்டவட்டம். மனுவாக நீங்கள் கொடுக்கறீங்க, அந்த மனுக்களிலும் என்னென்ன பிரச்சனை இருக்குது என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த விவசாயியுடைய பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்தப்படும். 5 ஆண்டுகளில் 2 முறை பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்த ஒரே அரசு அதிமுக அரசு என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். அதிமுக ஆட்சியில் 12,000 கோடிகளுக்கு மேல் விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதை விவசாயி பிரதிநிதிகளிடம் நினைவு கூர்ந்தார் புரட்சித் தமிழர். அதோட தொடக்க வேளாண்மையில் வாங்கிய பயிர்க்கடன் ஒரு 5 ஆண்டுல 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்ச அரசாங்கம் ஒரே அரசாங்கம். அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது 2016 ஒரு முறை தேர்தல் வாக்குறுதியின்படி அந்த தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். அதுக்கப்புறம் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கொரோனா காலம், விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டோம், எங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அங்கங்கே இருக்கின்ற தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். சுமார் 12,110 கோடி இந்த விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சோம். அதிமுக ஆட்சி காலத்தில் குடிமராமத்து பணி மூலம் ஏரி குளங்கள் சிறப்பாக தூர்வாரப்பட்டதாக விவசாயிகள் புகழாரம். தீயசக்தி திமுக ஆட்சியில் குடிமராமத்து பணிகள் நிறுத்தப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடனான கலந்துரையாடலில் விவசாயிகள் குற்றச்சாட்டு. இன்று பல ஆண்டு காலமாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாராமல் வந்தது. தூர்வாருகின்ற பொழுது ஏரி ஆழமாகும், பெய்கின்ற மழைநீர் அதிகமாக சேமித்து வைக்கலாம். கோடை காலத்தில் நிலத்தடி நீரை உயர்ந்து வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் பொதுப்பணித்துறைக்கு கீழ் வருகின்ற 14,000 ஏரிகளில் முதற்கட்டமாக சுமார் 6,000 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்காக சுமார் 1,240 கோடி ஒதுக்கப்பட்டு விவசாய பங்களிப்போடு அந்த பணியை துவக்கி செயல்படுத்திய காரணத்தினால அந்த விவசாயிகள் அந்த வண்டல் மண்ணை இலவசமாக அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஒன்று ஏரி ஆழமாகப்பட்டது, மற்றொன்று இந்த வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்துது. அதனால விளைச்சல் அதிகமாக கிடைத்தது. கல்வியில் பெரும் புரட்சியை ஏற்படுத்திய பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் இன்று. தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட்டம். கல்வி கண் திறந்த காமராஜரின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை. அரியலூரில் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த பெருந்தலைவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கல்லாமை எனும் இருள் அகற்றிட கண் துஞ்சாது உழைத்திட்ட பெருந்தலைவரின் பெரும் புகழை போற்றி வணங்குகிறேன். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம். திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் என்றும்
கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் தான் திமுகவின் தாரக மந்திரம். விவசாயிகள் மற்றும் மக்களை ஏமாற்றுவதில் நம்பர் 1 அமைச்சர் திமுகவின் வேளாண் அமைச்சர் என வடலூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. என்ன கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் இந்த ஆட்சியுடைய தாரக மந்திரம். வேற என்ன மக்கள் கண்டாங்க? இன்றைக்கு வேளாண்மைத்துறை அமைச்சர் இருக்காருங்க, என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? கரும்பு, ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலை 4000 ரூபாய் கொடுக்கறாங்க. கொடுத்தாங்களா விவசாயிகளுக்கு? ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ஆதார விலை 2500 ரூபாய் கொடுக்கறாங்க. கொடுத்தாங்களா? அப்படி விவசாயிகளை ஏமாற்றிட்டாங்கல்ல. வேளாண்மைத்துறை அமைச்சர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, நான் ஒவ்வொரு வேளாண்மை துறை மானிய கோரிக்கை வரும்போது எழுந்து கேட்பேன், நீங்க 4000 ரூபாய் கொடுக்குன்னு சொல்லிட்டீங்களே, என்னாச்சுன்னு. எங்களுக்கு 5 வருஷம் இருக்குது, 5 வருஷம் கழிச்சு நான் கொடுப்பேன். 5 வருஷம் கழிச்சு ஆட்சியே போயிருது, நீங்க கொடுப்பேன். 5 வருஷம் கழிச்சு ஆட்சியே போயிருது, அப்ப எப்ப கொடுக்க முடியும்? மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 இங்க இருக்கிற வேளாண்மை துறை அமைச்சர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நடைபெற்ற பணிகள் குறித்து மக்களுடன் எடுத்துரைக்க 4 மூத்த IAS அதிகாரிகள் அமைக்கப்பட்ட நிலையில் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. நாட்டு மக்களின் செல்வாக்கை இழந்த நிலையில் ஸ்டாலின் பல்வேறு அவதாரங்களை எடுப்பதாக கழக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற பணிகள், மக்களுக்கு செய்த நன்மையெல்லாம் இந்த 4 IAS அதிகாரிகளை வச்சு நாள் ஒன்றுக்கும் மக்களிடத்துல இந்த செய்தி போய் சொல்ல வேணுமா? எவ்வளவு நாடகம் ஏங்க! அந்தந்த துறை வேலை யார் பார்க்கறது? இப்ப 4 மூத்த IAS அதிகாரியில நீங்க இதுக்கு இந்த பணிக்கு அமர்த்திட்டா அவருடைய பணி யார் செய்வது? விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி பாலக்கரை பகுதியில் மக்கள் வெள்ளத்தில் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. கழக பொதுச் செயலாளருக்கு தொண்டர்கள், நிர்வாகிகள், மக்கள் புடைசூழ உற்சாக வரவேற்பு. சிறந்த கல்வி, வேலை வாய்ப்புகள் என மாணவ சமுதாயத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக. மக்களுக்கு செய்த திட்டங்கள் குறித்து ஒரே மேடையில் பேச நான் தயார், ஸ்டாலின் தயாரா என விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி பாலக்கரையில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் சவால். சொல்லு திரு ஸ்டாலின், உனக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா இதே மாதிரி ஒரு கூட்டத்தை போடு. நான் நீ எந்த இடத்துல கூட்டம் போட நான் வர்றேன். நீங்க எந்த இடத்துல ஒரு பொது மேடை வெய்யி, நாங்க வர்றேன். நீ உங்களுடைய ஆட்சியில் என்ன சாதனை செஞ்சுன்னு சொல்லு. எங்களுடைய ஆட்சியில் என்ன சாதனை செஞ்சுன்னு சொல்றோம். மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும், மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். மத்தியில் இருந்தாலும் மாநிலத்தில் இருந்தாலும் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு தான் மரியாதை, அதிகாரம். ஆட்சி அதிகாரத்திற்காக எதை வேண்டுமானாலும் அடமானம் வைக்கும் கட்சி திமுக என விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி பாலக்கரையில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஸ்டாலின் சொல்வார், திமுக கட்சி நிர்வாகிகளுக்கு நிறைய பதவிகளை கொடுப்போம், அவருக்கு உரிய மரியாதை கொடுப்போம் சொல்வார். என்ன மரியாதை கொடுத்தீங்க? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவருக்கு தாங்க மரியாதை கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், அமைச்சர் கிடைக்கும். அது மாநிலத்திலும் சரி, மத்தியில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும். 2026 அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது என்பதற்காக திட்டமிட்டு கிடப்பில் போட்டு வைத்துள்ள குடிநீர் திட்டங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர திமுக அரசுக்கு வலியுறுத்தல். விருதாச்சலம் ஒன்றிய பகுதி பேரூராட்சி பகுதியில் நிலையான
பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக அதிமுக வச்சல் 479 கோடியில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்கியிருந்தது. இடையில திமுக ஆட்சி வந்தது, அதை நிறைவேற்றப்பட்டு இன்னும் பணியெல்லாம் முடிஞ்சு இன்னும் அந்த பயன்பாட்டுக்கு வரல. அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே உடனடியாக பயன்பாட்டு கொண்டு வரப்படும். இந்த ஆட்சியில அதிமுக ஆட்சி கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காக திட்டமிட்டு கிடப்பில் போட்டிருக்கிறாங்க. முடிக்கப்பட்ட பணி பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன். வெள்ளட்டம் இரட்டை இலை, மாறட்டம் தமிழ்நாட்டின் நிலை. வெள்ளட்டம் இரட்டை இலை, மாறட்டும் தமிழ்நாட்டின் நிலை. திமுகவில் உறுப்பினராக சேர மறுத்தால் அரசின் உதவித்தொகை நிறுத்தப்படும் என கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? ஆட்சி அதிகார திமிரில் செயல்பட்டால் அதிமுக வேடிக்கை பார்க்காது என திட்டக்குடியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. உதயநிதி ஸ்டாலினோ திட்டம் போட்டு இனி ஊரூரா போங்க, வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்த்துன்னு சொல்லி அப்படி யாராவது உறுப்பினர் சேர்க்க மறுத்தால், திமுக உறுப்பினராக சேர மறுத்தால் அவளுக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகை நிறுத்தம் சொல்றார். இது எந்த விதத்துல நியாயம்? நாங்க ஒப்பமிட பணத்தை எடுத்து கொடுக்கிற, அரசாங்க பணத்தை கொடுக்கிற. ஒரு கட்சியில் சேருவதும் சேராததும் அவருடைய விருப்பம். இது ஜனநாயக நாடு, ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. ஆக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கப்பட்ட திமிர்னால இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்ட அதிமுக வேடிக்கை பார்க்காது என்பதை ஸ்டாலினுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். மத்திய உள்துறை அமைச்சரின் கதவை தட்டிய காரணத்தினால்தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிதி பெற்றுத்தர முடிந்தது என உதயநிதி ஸ்டாலினுக்கு புரட்சித் தமிழர் பதிலடி. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுத்தவர் ஸ்டாலின் அதிமுகவின் கோரிக்கையை ஏற்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவித்தது மத்திய அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரத்தின் போது பேச்சு. இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு இன்னும் மத்திய அரசிடமிருந்து முழுமையான நிதி கிடைக்கல, நிதி விடுவீங்கன்னு சொன்னோம். அப்ப மத்திய உள்துறை அமைச்சர் சொன்னாரு, நாங்க பல முறை தமிழ்நாட்டில் அதுக்கு உண்டான கணக்கு கேட்கிறோம், கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுத்தா நாங்க உடனே அந்த நிதியை விடுவிச்சோம் சொன்னார். ஆட்சியிலும் திரைப்படத்திலும் கொள்ளை அடிக்கின்ற ஒரே குடும்பம் கருணாநிதி குடும்பம்தான். திமுக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அதிமுக ஜனநாயக கட்சி என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. 120 சிறு படங்கள் 15 கோடி 20 கோடிக்கு எடுத்த படமெல்லாம் 120 படங்கள் அந்த பெட்டியில தூங்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் வரக்கூடாது. அவரெல்லாம் நொடிஞ்சி மிக மோசமான நிலைக்கு வந்துட்டாங்க பட தயாரிப்பாளர்லாம். அப்படி பட தயாரிப்பும் விடாத ஒரு குடும்பம் திமுக குடும்பம். ஆட்சியிலையும் கொள்ளையடிக்கிறாங்க, திரைப்படத்திலையும் கொள்ளையடிக்கிற ஒரே குடும்பம் கருணாநிதி குடும்பம். ஈரோட்டில் 11 வயது சிறுமியிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட பால்கடை உரிமையாளர் போக்சோவில் சிக்கினார். திமுக அரசின் திறனற்ற ஏவல் துறையால் சிறுமிகள் மீதான அத்துமீறல் அதிகரித்துள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. தேனி மாவட்டம் போடியில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 65 வயது முதியவர் போக்சோவில் சிக்கினார். தமிழ்நாட்டில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்படாத நாளே இல்லாத அளவிற்கு கொடுங்கோல் திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான அரங்கேறும் கொடுமைகளால் பெற்றோர்கள் அச்சம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த நபர் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் வீடு வீடாக சென்று போட்டோ ஷூட் நடத்தி கொண்டிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனியை சேர்ந்த போலி பெண் சாமியார் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி 15 லட்சம் ரூபாயை ஏமாற்றிவிட்டதாக திருவாரூர் மாவட்ட வியாபாரி புகார். விடியா திமுக அரசின் ஏவல் துறையின் உயர் அதிகாரிகளில் சிலர் மோசடி நபர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதால்
குற்றச்செயல்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் இளைஞர்களை சீரழிப்பதற்காக திரிபுராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 5 கிலோ கஞ்சா சிக்கியது. அதிமுக ஆட்சியில் தொழில் முதலீடு மாநிலமாக இருந்த தமிழகத்தை போதைப் பொருட்களின் விற்பனை மாநிலமாக திறனற்ற திமுக அரசு மாற்றியுள்ளதாக மக்கள் வேதனை. சென்னையில் 17 வயது மகனின் தாயை தற்கொலைக்கு தூண்டிய புகாரில் காவல்துறை துணை கமிஷனர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். புகார் கொடுத்த தாயிடம் தரக்குறைவாக துணை கமிஷனர் பேசிய ஆடியோ வெளியான நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியின் காவல்துறை பெண்களை கீழ்த்தரமாக நடத்துவது மீண்டும் மீண்டும் அம்பலம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இளைஞர்களை சீரழிக்கும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்தவர் பிடிபட்டார். விடியா ஆட்சியில் ஏவல்துறையினர் கமிஷன் வாங்கிக் கொண்டு போதைப்பொருள் மொத்த விற்பனையாளர்களை கண்டுகொள்வதில்லை என மக்கள் புகார். சென்னையில் ஒரே நாளில் இளைஞர்களை புதைக்குழியில் தள்ளும் போதைப்பொருள் வைத்திருந்த 21 பேர் சிக்கினர். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதாக கூறிவிட்டு சென்னையை போதைப் பொருட்களின் தலைநகராக மாற்றிய விளம்பர மாடல் அரசு. போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு என கடந்த 4 ஆண்டுகளாக விடியா திமுக அரசு விளம்பரம் செய்துவிட்டு தமிழ்நாட்டை போதைப் பொருட்களின் தலைநகராக்கிய அவலம். கடந்த 11 மாதங்களில் 1411 வழக்குகள் பதிவு செய்து 3778 பேரை கைது செய்ததுதான் சாதனையா என விளம்பர மாடல் திமுக அரசை விளாசும் மக்கள். ஈரோட்டில் கந்துவட்டி கொடுமை காரணமாக கூலி தொழிலாளி தீக்குளிக்க முயன்ற அதிர்ச்சி சம்பவத்தால் அதிர்ச்சி. கந்துவட்டி வாங்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்டாலின் வெற்று அறிவிப்பை கொடுத்துவிட்டு விளம்பரத்தில் மூழ்கியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஏன்னா பணம் கை நீட்டி வாங்கிட்டேன், நான் இல்லைன்னு சொல்ல. எதுக்கு சார் இவ்வளோதான் கொடுக்கணும், இவ்வளோதான் பண்ணணும், இவ்வளோதான் பண்ணணும்? பணம்னா பணத்தை மட்டும்தாங்க வாங்க சார். நான் என்ன சார் தப்பு பண்ணணும்? அல்லலே எதுக்கு குத்தணும்? இப்போ என்னால் முடியல, நான் என்ன பண்ணிட்டேன்? நான் என்ன பண்ணிட்டுங்க சார்? சொல்லுங்கள் சார். நான் சாகிறதான் மேல். எனக்கு டார்ச்சர் பண்ணால் நான் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணி தான் சாகணும். ஏன்னா பணம் கை சென்னை பெசன்ட் நகரில் வளர்ப்பு நாய் கடித்து 9 வயது சிறுமிக்கு காயம். ஒரு பக்கம் தெருநாய்கள், மறுபக்கம் ஆக்ரோஷமான வளர்ப்பு நாய்கள் என தவிக்கும் மக்கள். நாய்களிடம் இருந்து கூட மக்களை காக்க முடியாத அளவிற்கு திறனற்று இருக்கும் விடியா திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம். சென்னை ஆலந்தூர் மெட்ரோ இணைப்பு சாலையில் மின்வாரியம் தோண்டிய குழிகள் சரிவர மூடப்படாததால் கட்டுப்பாட்டை இழந்து லாரி விபத்து. மின்வாரியத்தின் அலட்சியத்தால் தொடரும் அசம்பாவிதம். ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாக குடும்ப வளர்ச்சிக்காக கொள்ளையடித்துவிட்டு இன்று தன் கட்சிக்கு ஆள் சேர்க்க மக்களை ஏமாற்றும் ஸ்டாலின். அரசு அதிகாரிகளை மக்களின் சேவையை செய்ய விடாமல் அதிகார திமிரில் தன் சுய லாபத்திற்காக பயன்படுத்தும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். குழந்தை பிறப்பு குறித்து பெண்களை அவமதிக்கும் வகையில் ஆபாசமாக பேசிய திமுக எம்பி கல்யாண சுந்தரம் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கம். ஆபாச பேச்சு குறித்து இத்தனை மாதங்களாக நடவடிக்கை எடுக்காமல் வாய்மூடி இருந்த ஸ்டாலின் பிரச்சாரத்திற்கு செல்லும் போது மக்கள் சேற்றை வாரி அடித்துவிடக்கூடாது என்ற பயத்தில் மாவட்ட செயலாளரை மாற்றியதாக மக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் புத்தேந்தல் ஊராட்சியில் தூய்மை பணியாளர்கள் குப்பை எள்ளும் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட அவலம். பொம்மை முதலமைச்சரின் ஆட்சியில் சமூக நீதி பேச்செல்லாம் வெறும் மேடை பேச்சுதானா என மக்கள் கேள்வி. திருச்சி தோகை மலையில் நிலத்தை ஆக்கிரமித்து அதில் உள்ள மின்மாற்றிக்கு மின் வாரியத்திடம் வாடகை கேட்ட திமுக பிரமுகர். வாடகை தந்தால்தான் பழுதடைந்த மின்மாற்றியை சரி செய்ய விடுவேன் என்று கூறும் திமுக பிரமுகர் அடாவடியை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல்.
நாங்கள் வந்து அந்த கேட்டை பூட்டி வச்சுட்டு இபி இதுக்கு போகிறதான டிரான்ஸ்ஃபாரத்துக்கு போகிறதான இதுக்கு கேட்டு போட்டு வச்சுட்டாங்க. போட்டு தனி நபர் அதை போட்டு பூட்டி வச்சுட்டு சாவி கேட்டதுக்கு தரமாட்டேன்ட்டாங்க. நாங்கள் வந்து எங்கள் இடத்துல இருக்குது, எங்களுக்கு தர வாடகை கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஈரோட்டில் மூதாட்டி ஏறிய நிலையில் அவரின் மகளை ஏற்றாமல் புறப்பட்டு சென்ற அரசு பேருந்தால் பரபரப்பு. சாலையில் வந்த பைக்கில் லிஃப்ட் கேட்டு சென்று பேருந்தை பிடித்த பெண் பொறுப்பற்று நடந்து கொண்ட ஓட்டுநரிடம் வாக்குவாதம். காவலர்களின் பதவி உயர்வுக்கான ஆண்டு வரம்பு குறைப்பு குறித்த அறிவிப்பால் 45,000 காவலர்கள் குடும்பங்கள் குமுறல். விளம்பரங்களுக்கு கோடி கோடியாய் செலவு செய்யும் பொம்மை முதலமைச்சருக்கு காவலர் குடும்பங்களின் குறைகளை தீர்க்க மனமில்லையா என காவலர்கள் குடும்பங்கள் கண்ணீர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 1.25 லட்சம் ரூபாய் சிக்கியது. கமிஷன் மாடல் திமுக ஆட்சியில் லஞ்சம் வாங்காமல் எந்த சேவையும் கிடைப்பதில்லை என மக்கள் வேதனை. பருவத் தேர்வு நெருங்கும் நிலையில் NCERT பாடப்புத்தகங்கள் வெளியிடப்படாததால் 5, 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தவிப்பு. குறைந்த அளவே விற்பனைக்கு வந்த 5ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்கள் விற்று தீர்ந்ததால் புத்தகங்கள் கிடைக்காமல் மன உளைச்சலில் மாணவர்கள். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையில் கடந்த ஆண்டை விட நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு 1.5 லட்சம் ரூபாயும், NRI கட்டணம் 2.5 லட்சம் ரூபாயும் அதிகரிப்பு. கூடுதல் கட்டணமோ நன்கொடையோ வசூலிக்க கூடாது என்ற விதி உள்ள நிலையில் மாணவர்களின் மருத்துவ கனவு பாதிக்கப்படும் அச்சம். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் MP-க்களுக்கு மின்னணு முறையில் வருகை பதிவு. அடுத்த வாரம் தொடங்கவுள்ள மழைக்கால கூட்டத்தொடரில் இருந்து மக்களவையில் அறிமுகம். யூடியூபில் வீடியோக்கள் மூலம் பணம் ஈட்டுவதற்கான புதிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமல். புதிய படைப்புகளை உருவாக்கும் அசல் படைப்பாளிகளுக்கு மட்டுமே வருமானம்.